வாட் இஸ் திஸ்? இது என்ன? யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம இப்படியே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்களாம். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமையில எதை பார்த்து இவங்க இது என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு நம்ம வாசிக்கும் பொழுது, அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறதான வழியில டெசர்ட்ல அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த நேரத்துல அவங்க மோசேயை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களுக்கு எகிப்துல திரளான இறைச்சி கிடைச்சிச்சு. எங்களுக்கு வந்து போதுமான உணவு இருந்தது. ஆனா இந்த இடத்துல எங்கள சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஆண்டவர் குடுக்குற பதில் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனுஷரால ப்ரிப்பேர் பண்ணப்படாத ஒரு காரியம். அவங்களுக்கு பரலோகத்தால ப்ரிப்பேர் பண்ண ஒரு டிஷ் ஆண்டவர் வந்து பிரசன்ட் பண்றாரு. அத பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியல. ஆனா ஆண்டவர் அதுல தான் அவங்க அவங்க போகிற அந்த ஜர்னிக்கு வேண்டிய பலனையும், சத்துவத்தையும் வைத்திருந்தாரு. ஸோ இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில கூட மனுஷங்க ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு ஆசீர்வாதத்த ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ அத நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தை, நோக்கத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றி முடிக்கிற அந்த பலனும், சத்துவமும் அந்த பரலோக டிஷ்ல தான் இருக்கிறது. ஸோ அத வாங்கி உட்கொண்டு நம்ம நடக்கும்போது நம்மளோட டெஸ்டினிய நம்ம ரீச் பண்ண முடியும். ஹேவ் அ பிளெஸட் மந்த். காட் பிளெஸ் யூ.